லக்ஷ்மி தீபாவளி அன்று தனியாக ஹாஸ்டல் அறையில் அமர்ந்து மற்றவர்கள் ஊருக்கு சென்று விட்டதை நினைத்து வருத்தத்துடன் லேப்டாப்பை பார்க்கிறாள். ஜன்னல் வழியே பட்டாசு சத்தம் கேட்க ஏக்கத்தில் வெளியே பார்க்கிறாள். அம்மா வீடியோ காலில் வர முடியலையா என்று கேட்கும்போது லக்ஷ்மி புன்னகைக்க முயற்சி செய்தாலும் அவளது கண்கள் கலங்கிவிடுகின்றன. அப்போது 3 ரூம்மேட்கள் ஹாலுக்குள் வந்து, லக்ஷ்மி, நாமே தீபாவளி கொண்டாடுவோம் என்று சொல்ல, லக்ஷ்மி உட்பட அனைவரும் பெஞ்ச் மேல் அமர்ந்து குறிப்பேட்டில் மொட்டை மாடியில் தட்டுக்கடை பாணியில் கொண்டாட்டத்தை திட்டமிடத் தொடங்குகின்றனர். லக்ஷ்மியின் மனம் மெல்ல லேசாகிறது. உடனே சந்தைக்கு சென்று விளக்குகள், பூமலைகள், ஸ்நாக்ஸ் போன்றவற்றை வாங்கி ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு வருகின்றனர். அறையை ஃபேரி லைட்கள், பேப்பர் லாந்தர்கள், மல்லிகைப்பூக்கள் கொண்டு அலங்கரிக்கின்றனர். லக்ஷ்மி அகல் விளக்குகளை ஏற்ற மற்றவர்கள் ரங்கோலி போட்டு மகிழ்ச்சியில் சிரிக்கின்றனர். கிச்சனில் எல்லோரும் சேர்ந்து முறுக்கு, லட்டு, மிக்சர் என பலகாரங்கள் செய்கின்றனர். ஒரு சிறிய ஸ்பீக்கரில் தீபாவளி பாடலை லக்ஷ்மி ஒலிக்கச் செய்கிறாள். இறுதியில் முழுமையாக ஒளிரும் மொட்டை மாடியில் அனைவரும் பாரம்பரிய உடையில் வந்து நிற்கிறார்கள். நிறைய அகல் விளக்குகள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒருத்தி தன் காதலனை பார்த்து சிரிக்க மற்றவர்கள் கிண்டல் செய்ய கொண்டாட்டம் களை கட்டுகிறது. லக்ஷ்மி தன் கேமராவில் எல்லாரோடும் சேர்ந்து குரூப் செல்ஃபி எடுத்து அந்த புதிய